ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியாக ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் க்ரீன் பீஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம பிரியாணி ஸ்பைஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாமே போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு மல்லி, புதினா, ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் உள்ளே போட்டு வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி வந்து நைட்டு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் குக்கரில் போட்டு. அதை வந்து இப்போ உள்ளே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நான் உள்ளே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு அது கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து உப்புமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மைல்டாக கொதிக்குது. இப்போ நல்லாவே கொதிக்குது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே பாருங்கள் ஆவி பறக்க பறக்க பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தம் போட்டுறணும். தம் போட்டாச்சு. இப்போ நான் ஓப்பனும் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக. உங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுங்க. ஹெல்த்தியும் கூட, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.